எனக்கு சீக்கிரமா வண்டி ஏத்துக்குது. ஆமாடி இங்க பாத்தியா நீயும் நானும் ஒரே மாதிரியே பேகு. ஆமாடி நாம 2 பேரும் ஒரே மாதிரி பேக். எப்படின்னா நம்ம 2 பேருமே ஒரே மாதிரி பேக் வருமோ. முன்ன ஸ்கூல்லாம் நம்மளால இந்த மாதிரி பேக் எடுத்துட்டு வர விடுவாங்களா? இப்பதான் நம்ம 2 பேக்லாம் எடுத்துட்டு வர விடுறாங்க. ஆமாடி இன்னைக்கு தான் எக்ஸாமு. நீ படிச்சிட்டியா? நான் இன்னைக்கு காலையிலாம் மாண்டத்தை சொல்லிட்டு இன்னைக்கு காலையில நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆமாடி இன்னைக்கு வேற எக்ஸாமு. நான் கொஞ்சம் படிச்சிட்டேன். இன்னைக்கு எக்ஸாம் அது என்ன எக்ஸாமு? தமிழ் எக்ஸாமு. ஆமா நீ எல்லாமே படிச்சிட்டியா ஃபுல்லா? ஆமாடி நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன். இப்போ ரிவைஸ் மட்டும் பண்ண போகணும். நான் தமிழ்லாம் படிச்சுட்டேன். இப்போ தமிழ்லாம் ரொம்ப ஈஸி இல்லை. நான் இப்போ இங்கிலீஷ்லாம் எடுத்து படிக்கிறேன். சோசியல் சயின்ஸ் தான் ரொம்ப கஷ்டமாக கொடுப்பேன். நான் சோசியல் சயின்ஸ் எடுத்து படிக்கிறேன். Good morning, Miss. Welcome to our class. Good morning, students. Sit down, please. Okay, Miss. எல்லாரும் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேரிங் பண்ணிட்டீங்களா? Yes, Miss. ஓகே, நியூ ஸ்டூடெண்ட் ஸ்ரீமதி இங்கே வா. Yes, Miss. I am coming. கீழே ஸ்டாஃப் ரூமில் வந்து அடிஷ்னல் ஷீட்டு, மெயின் ஷீட்டு, கொஷின் பேப்பர் எல்லாம் த்ரெட்டு அப்புறமேட்டு எல்லாம் இருக்குது. சாக் பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடு. ஓகே மிஸ். மேம் இது மேம் வந்து அடிஷ்னல் ஷீட்டும் அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் எல்லா பேப்பரையும் கொடுக்க சொன்னாங்க எக்ஸாம் எழுத. இல்லை கொஸ்டின் பேப்பர், மெயின் ஷீட், அடிஷ்னல் ஷீட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே மிஸ். தேங்க்யூ மிஸ். ஓகேடா மிஸ் நேம் கெட்டின் மிஸ். கெட்டின் கம். மிஸ் என்ன கேட்ட பேப்பர்ஸ். தேங்க்யூ. ஓகே காய் ஸ்ரீமதி போயிட்டு கொஷின் பேப்பர், மெயின் ஷீட், அடிஷ்னல் ஷீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டா. அப்போ நான் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. இந்த தடவை வந்து கொஷின் பேப்பர் வந்து 2 pages இருக்குது, 30 மார்க்ஸ்க்கு. ஓகே ஓகே கைஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் தரேன். இந்தாடா. தேங்க்யூ மிஸ். இந்த அவனோட மெயின் ஷீட். ஓகே தேங்க்யூ மிஸ். எல்லாத்துக்குமே எல்லா பேப்பரும் வந்துருச்சாடா? எஸ் மிஸ். ஓகே ஃபஸ்ட்டு என்னாச்சுடா? படிச்சு பார்க்கணும் மிஸ். ஓகே கொஷின் பேப்பரில் வந்து எந்த ஆன்சருமே எழுதக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா பின்னாடி இருக்கவங்களாம் உங்களை பார்த்து எழுதுவாங்க. ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எழுதிட்டே இருங்க, நான் வந்து சைன் பண்ணுவேன். ஓகேவா? அங்கே சைனிங் ஆஃப் டீச்சர்னு எழுதியிருப்பேன். அந்த இடத்துல நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, ஸ்பேஸை விட்டுருணும். ஓகே மிஸ்.